நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவில் சொரிமுத்து ஐயனார் கோவில் குறித்து நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள காரையாறில் சொரிமுத்து ஐயனார் ஆலயம் அமைந்துள்ளது. சபரிமலை சாஸ்தா ஆலயம் உருவாகுவதற்கு முன்னதாகவே இந்த சாஸ்தாவின் ஆலயம் உருவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. தாமிரபரணி நதிக்கரையில் இந்த ஆலயத்தின் அமைவிடம் அழகுற அமைந்துள்ளது. இந்த ஆலயமானது களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலய வனப்பகுதிக்குள் அமைந்துள்ளது. அடர்ந்த வனப்பகுதியான இந்த இடத்தில் பல கொடிய விலங்குகள் வசித்து வந்தாலும் இத்தலத்து இறைவனின் அருளால் அவை பக்தர்களுக்கு எந்தவித தீங்கையும் செய்ததில்லை என்பது ஆச்சரியமான விஷயமாகும். பொதிகை மலையின் இயற்கை எழில் கொஞ்ச தென்றல் தாளாட்டு பாட தாமிரபரணி சலசலத்து ஓட ரம்மியமான சூழலில் சொரிமுத்து ஐயனாரின் ஆலயம் அமைந்துள்ளது. இத்தலத்தில் வீற்றிருக்கும் தர்மசாஸ்தா சொரிமுத்து ஐயனார் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். இவர் புராண காலத்தில் பொன் சொரியும் முத்தையனார் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். இவர் பூர்ணா புஷ்கலா என்ற இரு தேவியரோடு அருள்பாலிக்கிறார். இங்குள்ள தர்மசாஸ்தா தனது இடது காலை குத்துக்காலிட்டு வலது காலை தொங்கவிட்டபடி சற்றே இடப்புறமாக திரும்பி இருக்கிறார். இவருக்கு எதிரே ஒரே பீடத்தில் நந்தி, யானை, குதிரை வாகனங்கள் அமைந்திருப்பதும் இவரது சன்னதியிலேயே சப்த கன்னியர்கள் இருப்பதும் முன்மண்டபத்தில் உள்ள பைரவரின் எதிரே நாய் வாகனம் இருப்பதும் விசேஷமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. இத்தல விருட்சமாக இலுப்பை மரம் விளங்குகிறது. இங்கு பான தீர்த்தம், சாயா தீர்த்தம் என 2 தீர்த்தங்கள் உள்ளன. குலதெய்வம் தெரியாதவர்கள் இந்த சொரிமுத்து ஐயனாரை குலதெய்வமாக வழிபடலாம் என்ற சிறப்புடையது இக்கோவில். எனவே குலதெய்வம் தெரியாத பலரும் இவரையே குலதெய்வமாக ஏற்று வழிபடுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தகுந்தது. ஐயப்பனின் முதல் நிலையாக சொரிமுத்து ஐயனார் விளங்குவதால் கார்த்திகை மாதங்களில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை செல்வதற்காக இங்கு வந்து மாலை அணிந்து கொள்கிறார்கள். இத்தலம் 6 ஆதார சக்கரங்களில் மூலாதார சக்கரத்திற்கு அதிஷ்டானமாக விளங்குகிறது. இத்தலத்தில் அகஸ்திய முனிவர் வழிபட்டிருக்கிறார். இத்தலம் தோன்றுவதற்கு காரணமானவரும் அகஸ்திய முனிவரே. அந்த புராண வரலாற்றை இனி அறிந்து கொள்ளலாம். இமயமலையில் பரமேஸ்வரனுக்கும் பார்வதி தேவிக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. இந்த தெய்வீக காட்சியை காண்பதற்காக தேவர்கள், முனிவர்கள் என அனைவரும் வடதிசை நோக்கி பயணித்தனர். இதனால் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. எனவே உலகை சமநிலை செய்வதற்காக அகத்தியரை அழைத்த சிவபெருமான் தென் திசை நோக்கி செல்லுமாறு கூறினார். இறைவனின் ஆணைப்படி அகத்தியரும் தென் திசை நோக்கி பயணித்து பொதிகை மலையை வந்தடைந்தார். பொதிகை மலையில் தற்பொழுது சொரிமுத்து ஐயனார் கோவில் இருக்கும் இடத்தில் தங்கினார். தாமிரபரணி நதியில் நீராடி தனது நித்திய அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு யோக நிஷ்டையில் அமர்ந்தார். அப்பொழுது ஜோதி ஒன்று தோன்ற அதை கண்டு அதிசயித்த அகத்தியர் அந்த ஜோதியை யார் என்று அறிந்து கொள்ள ஞான திருஷ்டியில் பார்த்தார். அப்பொழுது சாஸ்தாவானவர் சொரிமுத்து ஐயனாராக மகாலிங்க சுவாமியை பூஜிக்கும் காட்சி அவருக்கு தெரிந்தது. சொரிமுத்து ஐயனாருடன் பிரம்ம ராட்சசி, பேச்சியம்மன் ஆகியோரும் மகாலிங்க சுவாமியை வழிபட்டனர். இது கண்டு அகத்திய முனிவர் ஆனந்தமடைந்தார். பின்னர் மலர் தூவி தனக்கு காட்சியளித்த ஆடி அமாவாசை தினத்தை விசேஷமாகவும் மற்றும் உள்ள நாட்களில் யார் ஒருவர் இவ்விடம் வந்து இந்த தீர்த்த கட்டத்தில் ஸ்நானம் செய்து புலால், மது நீக்கி இவ்விடம் எழுந்தருளி இருக்கும் மூர்த்திகளை தரிசித்து வழிபடுபவர்களுக்கெல்லாம் எல்லா இன்னல்களும் நெருப்பிலிட்ட பஞ்சு போல நாசமாக வேண்டும் என்றும் அவர்கள் புத்திர பௌத்ராதி
அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன் வாழ வேண்டும் என பகவானை பிரார்த்தித்து வரம் பெற்றார். அப்பொழுது தேவர்கள் வானுலகில் இருந்து மலர் மாறி பொழிய அன்று முதல் மலர் சொரிமுத்தையனார் என்ற பெயர் தாங்கி அருள்மிகு மகாலிங்க சுவாமி, சங்கிலி பூதத்தார், காத்தவராயர், மேலவாசல் பூதம், மேலவாசல் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, கும்ப மாமுனி பெரியசாமி, பாதாள பூதம், உக்கிரகாளி, கரடி மாடன், பிரம்ம ராட்சசி, பேச்சி, சுடலை மாடன், கருப்பன், கருப்பி, தலவாய் மாடன், தூண்டில் மாடன், பட்டவராயர் முதலான இன்னும் பல தெய்வங்களுடன் காட்சி கொடுத்து மறைந்தார். அதன் பின்னர் காலதேவனின் கொடுமையினால் குருமுனி அகஸ்தியரின் ஞான திருஷ்டியில் தோன்றிய மகாலிங்க சுவாமி தர்மசாஸ்தாவாக காட்சியளித்த சொரிமுத்தையனார் மற்றும் பரிவார தேவதைகளின் இருப்பிடம் மண்ணில் மறைந்து போய்விட்டன. காலங்கள் உருண்டோட நாணயங்கள் பழக்கத்தில் வராத காலகட்டத்தில் மக்கள் பண்டமாற்றம் செய்து வாழ்ந்து வந்தனர். பாண்டிய நாட்டிலிருந்து பொதிமாட்டின் மூலம் சுமை ஏற்றி பொதிகை மலை சிகரத்தில் சேரநாட்டு வணிகர்களுடன் மக்கள் பண்டமாற்றம் மூலம் வணிகம் செய்து வந்தனர். ஒரு சமயம் பொதிமாடுகளின் அடிச்சுவடு இடைவிடாது ஒரு கல்லின் மேல் பட்டதன் காரணமாக அக்கல்லில் இருந்து ரத்தம் பெருகியது. உடனே அனைத்து வணிகர்களும் ஓடி சென்று உதிரம் கொட்டும் கல்லை அதிசயத்துடன் பார்த்தனர். அப்பொழுது அனைவருடைய உடலும் மெய்சிலிருக்கும்படியாக ஒரு அசரீரி கேட்டது. முற்காலத்தில் அகஸ்திய மாமுனி ஞான திருஷ்டியில் அறிந்து உணர்ந்த அருள்மிகு மகாலிங்க சுவாமி, அருள்மிகு சொரிமுத்தையனார் மற்றும் பிற பரிவார தேவதைகள் இங்கே எழுந்தருளி இருந்ததாகவும், குருதி பெருகும் இடத்தில் இருப்பவர் மகாலிங்க சுவாமி என்றும், இனி வரும் காலத்தில் மகாலிங்க சுவாமியை சொரிமுத்தையன், சங்கிலி மாடன், பிரம்ம ராட்சசி போன்ற மூர்த்திகள் சூழ ஆலயம் எழுப்பி வழிபட்டு வாருங்கள் என்று அசரீரி அருளி மறைந்தது. அதன்படியே வணிகர்களும் ஊர் மக்களும் ஒன்று சேர்ந்து கோவில் எழுப்பி பல சன்னதிகளை அமைத்து வழிபட துவங்கினர். தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைய பெற்றுள்ள இக்கோவிலை தெற்கு கோவில், வடக்கு கோவில் என இரண்டாக பிரிக்கிறது காட்டாற்று ஓடை. தெற்கு பகுதி கோவிலில்தான் மகாலிங்க சுவாமி, சொரிமுத்து ஐயனார், சங்கிலி பூதத்தார் ஆகியோரின் சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. மேற்கே மேற்கு வாசல் பூதத்தாரும் அவருக்கு எதிரே மணிமுழுங்கி மரத்தடி சன்னதிகளும் தீர்த்தக்கரையும் காணப்படுகிறது. வடக்கு பகுதி கோவிலில் மேற்கு திசை நோக்கிய தனி கோவிலாக பட்டவராயர் கோவில் அமைந்துள்ளது. இங்கு காலணிகள் காணிக்கையாக செலுத்தப்படுவதும், கிடா வெட்டி பலியிடுவதும் நேர்த்திக்கடனாக செய்யப்படுகிறது. தெற்கு கோவிலில் முழுக்க முழுக்க ஆச்சாரமான சைவ படையில் மட்டுமே நிவேதனம் செய்யப்படுகிறது. ஆனால் வடக்கு கோவிலில் மாமிச படையலும் கிடா வெட்டுதலும் உண்டு. பட்டவராயர் கோவிலுக்கு தெற்கே தனி கோவிலில் பெரிய தலவாய் மாடசுவாமி, தூசிமாட சுவாமி, கசமாடன், கசமாடத்தி ஆகிய சன்னதிகளும், இதற்கு பின்புறம் வடக்கு நோக்கிய தனி கோவிலில் பேச்சியம்மன், பிரம்ம ராட்சசி அம்மன், சுடலை மாட சுவாமி, கரடி மாட சுவாமி ஆகியோரின் சன்னதிகளும் உள்ளன. ஒரு சமயம் இப்பகுதியில் 12 ஆண்டுகளுக்கு மழையின்றி கடும் வறட்சி ஏற்பட்டது. அப்பொழுது அகத்திய முனிவர் ஆடி அமாவாசை என்று இந்த திருத்தலத்தில் உள்ள சாஸ்தாவுக்கு புனித நீர் சொரிந்து அபிஷேகம் செய்தால் மாதம் மும்மாறி பொழியும், வறட்சி நீங்கும் என்று கூறினார். அதன்படியே புனித நீரை பொற்குடங்களில் நிரப்பி அபிஷேகம் செய்ய வறட்சி நீங்கியது. மழையை பொழிய வைத்த ஐயனார் சொரிமுத்து ஐயனார் என அழைக்கப்பட்டதாகவும் செவிவழி செய்திகள் கூறுகின்றன. இந்த ஆலய வளாகத்தில் இலுப்பை மரம் ஒன்று இருக்கிறது. இதனை மணி விழுங்கி மரம் என்கின்றனர். இம்மரத்தில் கட்டும் மணிகளை மரம் விழுங்கி விடுவதைப் போல உள்ளேயே பதிந்து விடுகின்றன. இது
பக்தர்களின் காணிக்கையை இறைவன் ஏற்றுக்கொள்வதன் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இம்மரத்திற்கு கீழே சங்கிலி பூதத்தார், மொட்டையார், பாதாள கண்டிகை, கும்பமுனி ஆகிய காவல் தெய்வங்கள் இருக்கின்றன. அருகிலேயே ஒரு விநாயகர் இருக்கிறார். இவருக்கு இருபுறமும் 2 யானைகள் இருப்பது வித்தியாசமான அமைப்பு. முத்துப்பட்டன் என்ற பிராமண இளைஞன் தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்த பொம்மக்கா, திம்மக்கா ஆகிய சகோதரிகளை மனம் புரிந்து கொண்டு செருப்பு தைக்கும் தொழிலை செய்து வந்தார். ஒரு சமயம் பசுக்களை பாதுகாக்க போரிடும் பொழுது முத்துப்பட்டன் வீரமரணம் அடைந்தார். பட்டவராயன் என்று அழைக்கப்பட்ட அவருக்கும் இத்தலத்தில் கோவில் எழுப்பப்பட்டுள்ளது. இங்கே பட்டவராய சுவாமி பொம்மக்கா, திம்மக்கா என்ற தமது மனைவியருடன் அருள் புரிகிறார். இவர் பிராமணராக இருந்தும் தன் மாமனார் உத்தரவுப்படி காதல் திருமணம் செய்து கொள்வதற்காக செருப்பு தைக்கும் தொழிலை செய்ததால் இவரது சன்னதியில் பக்தர்கள் செருப்புக்களை காணிக்கையாக கட்டுகின்றனர். முதல் ஆண்டு கட்டப்படும் செருப்பை மறு ஆண்டில் போய் பார்த்தால் அது தேய்ந்திருக்கும். பக்தர்கள் காணிக்கையாக வழங்கும் செருப்புக்களை பட்டவராயரே பயன்படுத்துவதாக இங்கு ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. இது வனப்பகுதியாக இருப்பதால் ஆட்கள் அதிகம் செல்வதில்லை. அப்படி செல்பவர்களும் இந்த செருப்புக்களை தொடுவதில்லை. அப்படி இருந்தும் செருப்புக்கள் தேய்வது அதிசயமாகவே இருக்கிறது. இவரிடம் வேண்டிக் கொண்டால் கால்நடைகள் நோய்கள் இன்றி இருக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதால் கிராமப்புற மக்கள் ஏராளமாக வருகின்றனர். இத்திருத்தலத்தில் நடைபெறும் ஆடி அமாவாசை விழாவானது நெல்லை மாவட்டத்தில் குறிப்பிடத்தக்க திருவிழா ஆகும். இங்கு நடைபெறும் ஆடி அமாவாசை திருவிழாவிற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வார்கள். ஆடி அமாவாசையில் அகத்திய முனிவருக்கு இறைவன் திருக்காட்சி தந்தார். எனவே இத்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை அன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் புனித நீராடி இங்கிருக்கும் ஐயனாரை வழிபடுகின்றனர். ஒவ்வொரு தமிழ் மாத கடைசி வெள்ளிக்கிழமை, தை அமாவாசை, பங்குனி உத்திரம் போன்ற நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து தங்களது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி வருகிறார்கள். இத்திருக்கோவிலில் காலசந்தி, உச்சிகால பூஜை, அர்த்தஜாம பூஜை போன்றவைகளும் சிறப்புற நடைபெறுகிறது. இந்த கோவிலில் படையல், பொங்கலிடுதல் போன்றவைகள் பக்தர்கள் மூலமாக நடைபெறுகிறது. இக்கோவிலுக்கு அருகில் உள்ள பானதீர்த்த அருவிக்கு பக்தர்கள் சென்று புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு நீர்த்தார் கடன் செய்கின்றனர். இந்த பானதீர்த்தத்தை தான் ஸ்ரீராமர் தனது தந்தை தசரதருக்கு திதி செய்தார் என்ற ஐதீகம் நிலவுகிறது. இக்கோவிலை சிங்கம்பட்டி ஜமீனின் வாரிசுகள் நிர்வகித்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயம் காலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை திறந்திருக்கிறது. சொரிமுத்து ஐயனார் கோவில் தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி முதல் கடையம் வரை அமைந்த களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்குள் உள்ளது. பாபநாசத்திற்கும் காரையார் நீர்த்தேக்கத்திற்கும் இடையே மேற்கு தொடர்ச்சி மலையில் இத்தலத்தின் அமைவிடம் அமைந்துள்ளது. இக்கோவில் பாபநாசத்தில் இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவிலும், திருநெல்வேலியில் இருந்து 66 கிலோமீட்டர் தொலைவிலும், தென்காசியில் இருந்து 44 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இன்றைய பதிவின் வாயிலாக சொரிமுத்து ஐயனார் ஆலயம் குறித்த ஏராளமான தகவல்களை நாம் அறிந்து கொண்டோம். சொரிமுத்து ஐயனாரின் பெருமைகளையும் சிறப்புகளையும் போற்றி கொண்டாடுவோம். நன்றி.